ஏய் வெயிட் 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 வெயிட். ம் ஸ்மீ பால் மேன் இல்லையா? நான் நெக்ஸ்ட் டைம் உன் ஃபீல்டில் வரணும் இல்லையோ அதுக்குள்ள ஒரே ஒரு குட்டி கதை கேட்டு போயிட்டேன். சரியா? ஹெவன்னு ஒரு கான்செப்ட் இருக்கா இல்லையான்றது தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். ஜான் கென்னடின்னு ஒரு சயின்டிஸ்ட் யூனிவர்சல் 25ன்னு ஒரு ரிசர்ச் பண்ணார். ஓகேவா? அதுல வந்து எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து 4 இலிங்ல வந்து ஒரு கூண்டுக்குள்ள போட்டு அங்க வந்து அவங்களுக்கு தேவையான டெம்பரேச்சர், அப்புறம் அவங்களுக்கு ஃபுட், அன்லிமிட்டெட் வாட்டர், மேட் பண்றதுக்கு ஒரு பிளேஸ் எல்லாமே பண்ணி கொடுத்தாராம். ஸோ அவர் தான் அந்த இதுக்கு கடவுளா இருந்தாராம். அது அவன் ஒரு ஒரு வாரம் ஆச்சு. ஒரு வாரத்துல 8 மெம்பர்ஸ் ஆனாங்களா. ஒரு மாசம் ஆச்சு. ஒரு 16 60 பேர் அந்த மாதிரி மீட் பண்ணி அவங்களுக்கு வேற வேலை இருக்குல்ல. ஸோ தேர் மீட்டிங் ஈச் அதர். அவ ஒரு வருஷத்துல ஆல்மோஸ்ட் 2000 மெம்பர்ஸ் ஆனாங்களாம். அதாயிட்ட பிறகு என்ன ஆச்சா, ஒரு 5000 கிட்ட ஆகும்போது தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சாம். அவங்களுக்குள்ளேயே ஒரு குரூப்பிசம் பண்ணிக்கினாங்க. அந்த குரூப்பிசம் ஆயிட்ட பிறகு அந்த கம்யூனிட்டியில இல்லாதவங்களை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டாங்களா. அவங்க கூட சேராதவங்கள டிப்ரெஷன் ஆளானாங்களா அந்த ஏரியாலாம். அப்புறம் உருவாக்க அவங்கவுங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு அவங்களே செத்துட்டாங்க. ஸோ யூனிவர்சல் 25ல இருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, நம்ம வாழ்ற வாழ்க்கை தான் நம்மளுக்கு ஹெவன். கடவுளுக்கு நம்மளுக்கு இந்த வாழ்க்கைக்கு பொறுப்பு வாழணும். ஓகேவா? ஜாதி, இனம், மொழி இதெல்லாம் நம்மளே பிரிச்சுன்னு இருக்கோம். ஓகேவா? அப்படின்னு அந்த இதுல சொல்றாங்க. அது அவங்களுக்குள்ளேயே அவங்க கம்யூனிட்டி பிரிச்சுக்கிறதால தான் அந்த எலிங்கெல்லாம் செத்து போச்சு. அதே மாதிரி வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆயிருக்கு. நம்மளும் சாவ போறோம். ஸோ நம்மளே நம்ம எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும்னு இந்த கதை மூலியமா நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். ஓகேவா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.